பிப்ரவரி 10. அன்றன்றுள்ள அப்பம். உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன். நாள் முழுவதும் அது என் தியானம். சங்கீதம் 119:97. மேசை கரண்டி அளவு தேன் தயாரிப்பதற்கு ஒரு தேனி 4200 தடவை மலர்களுக்கு சென்று வருகிறது. நாளொன்றிற்கு அது ஏறத்தாழ 100 தடவை வெளியே சென்று வருகிறது. ஒவ்வொரு தடவையிலும் அது சுற்றும் நேரம் 20 நிமிடங்கள். தேனெடுக்கும் பூக்கள் 400. அடே அப்பா! எடுத்துக்காட்டுகள் தொகுக்கப்பட்டுள்ள நூல் ஒன்றில் வியர்ப்பிற்குரிய இத்தகவல் மீது என் கண்கள் விழுந்தபோது எனது மனது உடனே பைபிளை பற்றி சிந்திக்கலாயிற்று. பரிசுத்த வேதம் தேனுக்கும் தேன் கூட்டிற்கும் ஒப்பிடப்பட்டுள்ளது. சங்கீதம் 19:10, 119, 103. ஏறத்தாழ 1500 ஆண்டுகளாக வேதம் எழுதப்பட்டது. பங்கு பங்காய், வகை வகையாய் கடவுள் பேசினார். எபிரேயர் 1:1. அவர் தமது திருச்சித்தத்தையும் வழிகளையும் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் என வெளிப்படுத்தினார். ஏசாயா 28:10. இரவோடு இரவாக எழுதி மறுநாள் காலையில் வெளியிடப்படும் செய்தித்தாளைப் போல் திருமறை உருவாக்கப்படவில்லை. தமது புத்தகத்தை கடவுள் அவசரமாய் எழுதவும் இல்லை. திருமறையில் நமக்கு பிடிப்பும் அறிவும் குறைவாயிருப்பதற்கு அடிப்படை காரணம் நமது பொறுமையின்மையே. திடீர் சமையல் மற்றும் அவசர உணவு என்பதே பிரபலமாகியிருக்கும் இக்காலத்தின் மனப்பான்மையே நம்மை தொற்றி இருக்கிறது. தங்களது வருமானத்தில் 10 1 கட்டாயம் கடவுளுக்கு கொடுத்து விட வேண்டும் என்று பிரசங்கிமாரும் சபை மேய்ப்பரும் மக்களுக்கு போதிக்கிறார்கள். ஆனால் நமது நேரத்தில் ஏறத்தாழ 20 1 1 மணி நேரத்தையாவது திருவசன தியானத்தில் செலவழிக்க வேண்டுமென்று பிரசங்கங்கள் கேட்பது அரிது. கானா நாட்டை நோக்கிய இறைமக்களின் 40 ஆண்டு பாலைவன பயணத்தில் கடவுள் அவர்களுக்கு தினமும் கொடுத்த உணவாகிய மன்னா என்பது திருவசனத்திற்கு ஒரு அடையாளம். யாத்ராகமம் 16:14-36 வரை. விதை போன்ற இப்பொருள் விமானத்திலிருந்து தூக்கி எறியப்படும் சாப்பாட்டு பொட்டலங்களைப் போல் வந்து விழவில்லை. அது அப்படியே சாப்பிடுவதற்கு தயாரானது அல்ல. மக்கள் வெளியே சென்று அதை சேகரித்து இடித்து மாவாக்கி வேக வைத்து ஓத்தப்பம் போல் சுட வேண்டும். எண்ணாகமம் 11:7-8. அதற்கு நேரம் பிடிக்கும். கடவுளது வார்த்தையிலிருந்து கடவுள் விரும்பும் பயனை நாம் பெற வேண்டுமானால் தரமான நேரத்தை அதற்கு கட்டாயம் செலவிட வேண்டும் என்று ஒரே அடியாக நாம் தீர்மானித்தே ஆக வேண்டும். குறுக்கு வழியே கிடையாது. சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேர்க்கும் அதபிமானி. வாலிபர் தமக்கூன் அதுவாகும், வயோதீபர்க்கது உணவாகும். பாலகர்க்கினிய பாலும் மதாம், படிமீதாத்ம பசி தணிக்கும். கீர்த்தனை மு. சாமுவேல், நாகர்கோவில்.